நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு படம் பார்த்தேன். மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நடித்தது. அந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் நிறைய திருட்டுத்தனம், மொள்ளமாரித்தனம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது எதாச்சியாக விஜய் சேதுபதிக்கு தெரிய வரும். ஆனால் விஜய் சேதுபதி யாருக்கிட்டும் போய் சொல்ல மாட்டார். போலீஸாக கண்டுபிடிச்சி அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த வில்லன் விஜய் சேதுபதி தான் நம்மளை போட்டு கொடுத்துட்டாரு போலீஸில் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து விஜய் சேதுபதியை பழிவாங்க நினைப்பார். கடைசியில் அந்த பிரச்சனை அந்த வில்லன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளுக்கு விபரீதமாக முடியும். காரணம் என்னென்னா, அவர் சரியாக புரிஞ்சிக்கல. அவர் சரியாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தார்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நபரை பற்றியும் நிறுவனத்தை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் நமக்கே பிரச்சனையாக முடியும். வள்ளுவர் கூட சொல்லியிருப்பார், ஒரு நபருக்கு ஒரு நாளினுடைய முற்பகுதியில் ஒரு கெடுதல் நாம் நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அன்றைய நாளினுடைய பிற்பகுதியில் நமக்கு கண்டிப்பாக கெடுதல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மக்களுக்கு கடந்த 4 மாதமாக பேமெண்ட் வரல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமான செய்தியில் எல்லாருமே இருக்கும். அதற்கு என்ன காரணம், யார் காரணம், வழக்கினுடைய தன்மை எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதற்கு இடையில் மைவி த்ரெட்ஸை பற்றி எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் பல யூடியூப் சேனல்களில் பல வகையான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் மைவி த்ரெட்ஸை பற்றி எதிராக பேசி கடைசியில் ஆண்டவன் சொன்னாரா அவருடைய மனசாட்சி சொல்லிச்சு அப்படின்னு தெரியல, மைவி த்ரெட்ஸ் பற்றி எதிர்மறையாக போட்ட வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஆளை விடுங்கட சாமி போதும் அப்படின்னு அவர் ஓரமாக ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ வேறு சேனலில் வேறு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதையெல்லாம் எது சரி எது தவறு அப்படின்றது ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்ப்பார். இப்போ அடுத்ததாக எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்கல. 5ஆம் தேதி அரெஸ்ட் ஆனார். 9ஆம் தேதி வாய்தா போட்டாங்க. 12ஆம் தேதி வாய்தா அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் மறுக்கப்பட்டு 7 நாள் கஸ்டடி வேணும்னு EOW எடுத்திருக்காங்க. 7 நாள் கஸ்டடி முடிஞ்சு மறுபடியும் 18ஆம் தேதி கோர்ட்டில் எம்டி அவர்களையும் 7 நாள் அவரிடம் விசாரிக்கப்பட்ட எல்லா விசாரணைகளையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க. அதுதான் கவுண்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் அந்த வழக்கினுடைய தன்மையை நீங்கள் கோர்ட் அப்படின்ற அப்ளிகேஷனில் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அன்னைக்கு எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது வழக்கினுடைய தன்மை போய்கிட்டு இருக்குது. இப்போ வழக்கு கோர்ட்டில் போய்கிட்டு இருக்குது. எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் ஏன் நம்மக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கணும்? உங்கள் நிறுவனம் அவ்வளோதான், மூடிடுவாங்க, ஓடிடுவாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் முடக்கிடுவாங்க அப்படின்னு பேச வேண்டிய அவசியமே இல்லையே. கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையா தவறா அப்படின்றத கோர்ட்டு சொல்ல போகிறாங்க. நம்மக்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லையே. எதிர்மறையாக பேசக்கூடியவங்க அவங்கக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குதுன்னா அதை போய் கோர்ட்டில் கொடுத்து இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அங்கே போய் ப்ரூவ் பண்ணலாமே. நம்மக்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் என்ன ஜட்ஜாக கோர்ட்டை நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு? எல்லோரும் சிந்திக்க வேண்டிய செயல் இது. இன்றைக்கி நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, சார் நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, 100 கோடிக்கு 200 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, காரெல்லாம் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க ஒரு கம்பெனினா அவங்களுக்கு வர லாபத்தில் சொத்து வாங்குவாங்க, காரு 2 கார் 3 கார் வச்சுருந்தா விற்பாங்க செய்வாங்க. இதெல்லாம் நாம் ஏன் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? கம்பெனியில் தான் சொத்து வாங்க தான் செய்வாங்க வர லாபத்தில். நமக்கெல்லாம் பணமே கொடுக்காம அந்த சொத்தெல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, நமக்கு பணமே கொடுக்கல, இவ்வளோ நாள் நம்மளுக்கு டிலே பண்ணிக்கிட்டே வராங்க, இந்த காசில் சொத்து வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்மளுக்கு கம்பெனி ஆரம்பிச்சினாலேருந்து 33 மாதமாக பேமெண்ட் போட்டுக்கிட்டு தான் வராங்க. மார்ச் மாதத்துலேருந்து பேமெண்ட்டு டிலே ஆகுது. அதுக்கு என்ன ரீசன், யார் காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். எம்டி அவர்கள் சரணடைஞ்சிருக்காரு. நிறுவனம் சார்ந்த எந்த டீட்டெயில்னாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு.
அவர் அங்கே என்ன டீட்டெயிலோ சொல்ல போகிறாரு, கோர்ட் அதுக்குண்டான முடிவு சொல்ல போகுது. அதை விற்றுட்டு அதை வாங்கினாங்க, இதை வாங்கினாங்க, அதை விற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும்? கேட்டு நம்ம ஏன் டென்ஷன் அடையணும்? எம்டி அவர்கள் உண்மையாலுமே தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இதெல்லாம் மறைச்சிட்டு வெளிநாடு ஓடி இருக்கணும் இல்லையா? தலைமறைவாக மாறி இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா எம்டி இப்போ உள்ளார தான் இருக்கார். நீதிபதியுடைய கஸ்டடியில், காவல்துறையினுடைய கஸ்டடியில் தான் இருக்கார். தப்புன்னா அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு போகிறாங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏன் வாங்கி காதில் கேட்டுக்கிட்டு டென்ஷன் அடைஞ்சிருக்கணும்? இப்போ ஏன் இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இதை வந்து சொல்கிறாங்கன்னா, ஒரு பழமொழி ஒன்று இருக்குது வில்லேஜில். புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் நிறுவனத்து மேலே வழக்கு கொடுத்து அதை கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு பணம் கொடுப்பதற்குண்டான சாதக சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாத மாதிரி மாற்றி வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து பாருங்கள் இதனால தான் அவங்க பணம் கொடுக்கல, இதனால தான் அவங்களால ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மையே வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் சொன்ன சொல்ல வந்து எங்கேயும் யாருக்கும் எடுபடலை. ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட சொன்னால் நம்ம ஏதாச்சும் மக்கள் கொஞ்சம் கொந்தளிப்பு அடைஞ்சு போய் நிறுவனத்துக்கு எதிராக கேஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் யாரும் கண்டு பயப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம தான் பணம் போட்டிருக்கிறோம், நிறுவனத்தை நம்பி தான் போட்டிருக்கிறோம், யாரை நம்பி நம்ம போட கிடையாது. எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் நம்மளுக்கு பணம் வாங்கி கொடுக்கிய நபர்களே அல்ல. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனை நபர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க? எத்தனை ஆன்லைன் கம்பெனி மேலே வழக்கு போட்டு அதுலேருந்து பணம் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் முழுமையாக எங்கேயாச்சும் வாங்கி கொடுத்துருக்காங்களா? யாராச்சும் பார்த்துருக்குமா? இல்லை யாராச்சும் வாங்கியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அதனால் மைவி த்ரெட்ஸை பற்றி எந்த செய்தி வந்தாலையும் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமது வழக்கு கோர்ட்டில் இருக்குது. எம்டி வந்து சரணில் உள்ளார தான் இருக்கார். அவர் யாரையும் ஏமாற்றிட்டு எங்கேயும் ஓடவும் இல்லை, ஒளிவும் இல்லை. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கார். அதனால் அவங்க விசாரிக்கிட்டோம். இப்போ உள்ளார போயிருக்காரு. 15 நாள் விசாரித்து என்ன தீர்ப்பு, என்ன நல்லது நடந்திருக்குது, என்ன கெட்டது நடந்திருக்குது, 2000 கோடிக்கு சொத்து வாங்கியிருக்கிறாங்களா, இல்லை நம்மளுக்கு கொடுக்காம ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்களா, என்னன்றதை எல்லாம் அவங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நாம் பார்க்கத்தானே போகிறோம், வெளியிடத்தானே போகிறாங்க. அதற்கு இடையில் நம்மளை குழப்பி நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுத்தணும் அப்படின்றத நிறைய நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் யாரும் இடம் கொடுக்காதீங்க. கத்துறவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம நல்லதே நினைப்போம், அவ்வளோதான். நம்மளுக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் வீடுகளில் கூட நிறையா ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி 1000 கோடி ஏமாந்துட்டாங்க மைவி த்ரெட்ஸ் முதலீட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம நிறுவனத்தை சரி பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்றதன் அடிப்படையில் எம்டி சரணடைஞ்சிருக்கிறாரு. அவர் உள்ளார தான் இருக்கார். எந்த தீர்ப்பு வந்தாலும் என்ன கோர்ட்டு சொல்லுதோ அதைத்தான் நம்ம ஏற்றுக்கணும். இடையில உங்களுக்கு ஒரு நியூஸ் சேனல்லையோ, யூடியூப்லேயோ, பேப்பர்லேயோ எது வந்தாலுமே அது அவங்களுடைய அனுமானத்தில், கற்பனையில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை பற்றியெல்லாம் உறுப்பினர்களாகிய நாம் வந்து வருத்தப்படவே கூடாது. அவங்களுக்கு என்ன அதில் அக்கறை? நம்ம பணத்தை வாங்கி கொடுக்குறதுல நம்மளை விட அவங்க தான் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க போலுக்குது. வந்து கேஸ் கொடுங்க சார், நான் உங்கள் பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்ம கட்டின பணமெல்லாம் அவங்க அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் போய் சேர்ந்துருக்குதா என்னென்னு தெரில. அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க, கேஸ் கொடுத்தீங்கன்னா உடனே பணத்தை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம எல்லாருமே இந்த நேரத்தில் செய்யக்கூடியது, இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம். 18ஆம் தேதி எம்டி அவர்களுடைய வழக்கு வாய்தாவுக்கு வருது. அன்றைக்கி என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமே தவிர, இதற்கு இடைப்பட்ட நாட்களில் மனசு சங்கடப்படுற மாதிரியும் நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரியான பல்வேறு வகையான செய்திகள் நம்ம காதை நோக்கி வரும். அதை எல்லாத்தையும் மறந்துட்டு 18ஆம் தேதி என்ன வழக்கு சொல்லுது, அவருக்கு பெயில் கிடைக்குதா இல்லையா, அடுத்தது என்ன நிறுவனத்திலேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் தகவல் கிடைக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.